மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி ரொம்ப நல்ல வலுவோடு இருக்க போகிறார். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவர் போய் கடகராசிக்குள்ளே உட்கார போகிறார். அது அவருடைய உச்ச வீடு. அங்கே அமர்ந்து கொண்டு குருவுடைய பார்வை எங்கெல்லாம் படும் அப்படின்னு கேட்டால் 9, 11 உங்களுடைய ராசி லக்னம், இந்த 3 இடங்களை அவர் பார்ப்பார். சூப்பரான காலகட்டம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. ஏழரை சனியினுடைய பிடியில் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப சோதனைகளை கொடுக்கும். நமக்கு சோதனை இந்த சென்ஸ், நமக்கு நம்மளுடைய கர்ம கடன்கள் என்ன இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நம்மளுடைய என்ன ஒரு குறைபாடுகள் இருக்குது, நம்மளை எதில் சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுப்பார். அது உங்களுக்கு நல்லபடியாக புரியக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன கரெக்டிவ் மெஷர் நம்ம எடுத்துக்கணுங்கிறத குரு பகவான் சொல்லுவார். அதுதான் இந்த குரு பயிற்சியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ வாழ்க்கையில் நிறைய சிக்னிஃபிகண்ட்டாக எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நிறைய விஷயத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுவார். அப்பாவுடைய ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அவர் சொல்கிற அட்வைஸை தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. அதுபடி செய்யுங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வருமானங்கிறது ஏதோ கொஞ்சத்தை கையில் சேர்த்து வச்சுக்க முடியறது அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கும், தொழிலையும் அங்கே நிறைய உழைப்பு போட்டுட்டே இருக்கும், மூலதனம் போட்டுட்டே இருக்கும். கையில் என்ன நிற்குது, ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். தொழிலோ வேலை செய்கிற இடமோ நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் ஒரு எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாம் இப்போ சரியாக போகும். உங்களுக்கு அப்போஸ் பண்ணி பேசினவங்களோ, உங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தவர்களோ இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான ஆட்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். அடுத்ததாக பூர்வீக வகையில் ஏதாவது சொத்து பத்துக்கள்லேருந்து வர வேண்டிய வருமானம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சேரும். ஏதாவது பாக்கி இருந்தது அப்படின்னா வரும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். புத்தி தெளிவாக இருக்கும். அங்கே இங்கேன்னு மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தெளிவாக இருக்கும். திருமண விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போட்டதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதே நேரத்தில் வீடு கட்டுறது, வேறு ஏதாவது ஒரு சொத்து வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சியில் இறங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல ஆதாயகரமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். அடுத்து இனி வரக்கூடிய மாதங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதாக அமையும். குரு பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானும் அங்கே அமர்ந்து கொண்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. 2 பேருமே 2 ஒளி கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது மோர் தென் 1 சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். பல வழிகளிலும் வருமானம் வரும். அது எல்லாமே மிக மிக லாபமாக இருக்கும். செலவாக போயின்னு இருக்காமல் எனக்கும் சேர்த்து வச்சேன் கொஞ்சமாவது அப்படின்னு உங்கள் மனசு திருப்திப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சின்ன குந்துமணி தங்கமாவது வாங்குவீங்க. வெள்ளியில் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கு, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது நீங்கள் வாங்குவீங்க. வீட்டில் குடும்ப பெண்கள் அணியக்கூடிய வெள்ளி ஆபரணங்கள், நம்ம சொல்லக்கூடிய கொலுசாகவும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு மெயினாக நீங்கள் என்ன கன்சர்ன் உங்களுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், வேலை செய்கிற இடம் அதில் ஒரு கவனம் இருக்கணும். எப்பயுமே அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசணும். உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லும் பொழுது அதை ஒரு சட்டிலாக அமைதியான முறையில் சொல்லி பழகுங்க. உணவு அப்படிங்கிறத ரொம்ப கால நேரம் தாழ்த்தி எடுத்துக்காமல் சரியான நேரத்தில் சாப்பிட பழகுங்க. அடி வயிற்றில் சில உபாதைகள் வராமல் இருக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கும். கண்முழிச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வெளி நாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு காலகட்டம் இது. எங்கேயாவது நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவீங்க உடனே. வெளிநாடு பிரயாணம் அப்படிங்கிறது தான் இருக்குது. மற்றபடி புதிதாக வெளிநாடு முயற்சிகள் செய்கிறவங்க அப்படிலாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி அதை செய்கிறதுங்கிறது நல்லது. மற்றபடி மனசில் இருந்த ஒரு தயக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இது எல்லா நேரமும் வராது. ஜென்மசனி காலத்தில் குரு பார்வை நம்ம மேலே படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். இதை நீங்கள் போக போக தான் உணர்வீங்க. இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல, இந்த ஒரு வருடமுமே குரு பயிற்சி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகிறது. நம்ம வாழ்க்கையில் எந்த பார்ட்டை நம்ம சரி பண்ணிக்கணுமோ அதுதான் நம்மளுடைய அந்த கார்மிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது. நம்ம சரி பண்ணிக்கிற வரையும் திருப்பி திருப்பி அதே பாடங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் கிரகங்கள் இயங்கும். ஒன்ஸ் நம்ம அதை கற்றுட்டோம் அப்படின்னா நம்ம அதை விட்டு வெளியில் வந்துடுவோம். சனி பகவான் எதை சொல்லிக் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் அது இருக்குது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான மாதம். நல்ல இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க.